வணக்கம். நமது ஜோதிட அமைப்பில் நட்சத்திரங்கள் ஒரு மிக முக்கிய பங்கு வகிக்கின்றன. நாம் பிறந்த சரியான நேரம் மற்றும் இடத்தை வைத்து வானத்தில் சந்திரன் எந்த நட்சத்திர கூட்டத்தில் இருந்தார் என்பதை கணக்கிட்டு அதைத்தான் நம்முடைய ஜென்ம நட்சத்திரம் என்று அழைக்கிறோம். இது வெறும் ஒரு பெயர் மட்டுமல்ல, நமது தனிப்பட்ட குணநலன்கள், சிந்தனை போக்கு மற்றும் வாழ்க்கை பாதை என பல விஷயங்களை தீர்மானிக்கும் ஒரு மையப்புள்ளியாகும். மொத்தம் 27 நட்சத்திரங்கள் ஜோதிடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இவை ஒவ்வொன்றும் தனித்துவமான பண்புகளை கொண்டுள்ளன. உதாரணமாக, அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுறுசுறுப்பு, துணிச்சல் மிக்கவர்களாகவும், பரணி நட்சத்திரத்தினர் விடாமுயற்சி, கலை ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருக்கலாம். இந்த நட்சத்திரங்களின் பண்புகளை புரிந்து கொள்வதன் மூலம் ஒருவரின் அடிப்படை சுபாவம், விருப்பு வெறுப்புகள் மற்றும் எதிர்கால போக்குகள் பற்றி ஓரளவுக்கு கணிக்க முடியும். திருமண பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தம் என்பது மிகவும் அடிப்படையான ஒரு காரணி. மணமக்களின் நட்சத்திரங்கள் எந்த அளவிற்கு ஒன்றிப் போகின்றன என்பதை பொறுத்து அவர்களின் தாம்பத்திய வாழ்க்கை எப்படி அமையும் என்று ஜோதிட ரீதியாக பார்க்கப்படுகிறது. இதைத் தவிர ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட திசை உண்டு. நாம் பிறக்கும்போது எந்த நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாரோ அந்த நட்சத்திரத்திற்குரிய திசைதான் நம்முடைய வாழ்வியல் ஆரம்ப திசையாக வரும். உதாரணமாக, அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேது திசை ஆரம்ப திசையாக வரும். இந்த திசைகள் நம் வாழ்வியல் பல முக்கிய நிகழ்வுகளை, ஏற்ற இறக்கங்களை மற்றும் அனுபவங்களை நிர்ணயிக்கும் சக்தி கொண்டவை. மேலும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் உரிய தெய்வங்கள், கோவில்கள் மற்றும் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்று சில வழிமுறைகளும் உள்ளன. நமது ஜென்ம நட்சத்திரத்திற்குரிய தெய்வத்தை வழிபடுவதன் மூலமும் உரிய பரிகாரங்களை செய்வதன் மூலமும் நம் வாழ்வில் ஏற்படும் தடங்கல்களை நீக்கி நன்மைகளை பெற முடியும் என்று நம்பப்படுகிறது. எனவே நட்சத்திரங்கள் என்பவை வெறும் வானியல் அடையாளங்கள் மட்டுமல்ல, அவை நம் வாழ்வியல் ஒவ்வொரு கட்டத்தையும் பாதிக்கும் ஆழமான ஜோதிட குறியீடுகளாகும். இப்போது 27 நட்சத்திரங்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தங்களுடைய கனிவான பார்வையாலும் இனிமையான பேச்சாலும் அனைவரையும் தன் வசப்படுத்தி வைத்திருப்பார்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் அதை எளிதாக கிரகிக்கும் ஆற்றல் உள்ளவர்கள். தன்னம்பிக்கை நிறைந்தவர்களாக திகழ்வார்கள். எந்த ஒரு காரியத்திலும் அவசரத்தில் முடிவெடுத்துவிட்டு அப்புறம் அதிலிருந்து வீழ்வார்கள். எந்த காரியமானாலும் ரிஸ்க் எடுக்க தயங்க மாட்டார்கள். தடைகளைக் கண்டு அஞ்ச மாட்டார்கள். தங்களுக்கான சரியான நேரம் வரும் வரை காத்திருந்து காரியம் சாதிப்பார்கள். எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பதை விரும்புவார்கள். எந்த காரியம் என்றாலும் உடனடி முடிவெடுப்பார்கள். பேச்சாற்றல் மிக்கவர்கள். எவருடனும் தூய்மையான மனதுடன் நேர்மையாக பழகுவார்கள். நட்புக்கு முக்கியத்துவம் அளிப்பார்கள். பொய் பேசுவதை விரும்ப மாட்டார்கள். உண்மையே உயர்வு என்பதை அறிந்தவர்கள். அமைதியும் அடக்கமும் நிறைந்தவர்கள். போராடம் நட்சத்திரத்தின் அதிபதின் சுக்கிர பகவான் என்பதால் வாசனை திரவியங்கள், ஆடம்பர ஆடை, ஆபரணங்களில் அதிக ஈடுபாடு காட்டுவார்கள். எல்லோரிடமும் சரிசமமாக பழகும் தன்மையுள்ளவர்கள். இந்த நட்சத்திரக்காரர்கள் சிறு வயதில் கல்வியில் ஆர்வம் இல்லாமல் இருப்பார்கள். இருந்தாலும் போக போக சரியாகிவிடும். பல்வேறு கலைகளில் ஆர்வம் காட்டுவார்கள். இலக்கியத் துறையில் சிறந்த ஞானத்தை பெற்றிருப்பார்கள். அதில் பல விஷயங்களை தெரிந்து வைத்திருப்பார்கள். கணக்கு, வணிகவியல், பொது மேலாண்மை, துப்பறிதல், நீதி, மக்கள் தொடர்பு, பேஷன் டெக்னாலஜி, தொலைத்தொடர்பு, சுற்றுச்சூழல் ஆகிய துறைகளில் சம்பாதிக்கும் யோகம் பெற்றவர்கள். அயல் நாடுகளுக்கு சென்று சம்பாதிக்கும் யோகமும் வரும். கப்பல் படை அதிகாரி, உயிரியலாளர், விவசாயம், தொழில், டான்சர், ஸ்டேஜ் பெர்ஃபார்மர், பாடகர், சைக்கலாஜிஸ்ட், தத்துவவாதி, கவிஞர், எழுத்தாளர், ஓவியர், ஃபேஷன் டிசைனர்,
ஹோட்டல் தொடர்பான துறைகளில் சாதிப்பார்கள். போராடும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சரியான ஜாதக பொருத்தம் பார்த்து மணமுடிப்பது நல்லது. சிலருக்கு மறுமண அமைப்பு இருக்கும். பிள்ளைகளின் மீது அதிக பாசம் வைத்திருப்பார்கள். தாய் மீது அதிக பாசம் வைத்திருப்பார்கள். அமைதியை அதிகம் விரும்புவதால் இயற்கை விரும்பிகளாக இருப்பார்கள். அனைவரையும் நம்புவார்கள். அனுபவத்திற்கு பிறகு சரியாகிவிடும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மூச்சு சம்பந்தமான உபாதைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அலட்சியம் வேண்டாம். தைராய்டு, சிறுநீரக கல், வயிற்றுப்புண், கீழ் மூட்டுவாதம், சர்க்கரை வியாதி ஆகியவை உண்டாகும். ஜீரணக் கோளாறு, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும். போராடம் நட்சத்திரத்தின் ராசி தனுசு. நட்சத்திரத்தின் அதிபதியாக சுக்கிரன் உள்ளார். இராசி அதிபதி குரு. போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சிறந்த நிர்வாகியாக இருப்பார்கள். நல்ல புத்திசாலியாகவும் இருப்பார்கள். உயர்ந்த பதவியில் பணிபுரிவார்கள். சமார்த்தியசாலிகள், எதையும் கூர்ந்து கவனித்து முடிவெடுக்கும் குணம் படைத்தவர்கள். பரந்த மனம் உடையவர்களாகவும் பொய் சொல்லாதவர்களாகவும் இருப்பார்கள். தர்ம சிந்தனை கொண்டவர்கள். பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிப்பார்கள். சுகபோகங்களை விரும்புவார்கள். முடிவுகள் எடுப்பதில் வல்லவர்களாக திகழ்வார்கள். வாக்குவாதங்களில் ஈடுபடுவார்கள். தாய்க்கு விருப்பமானவர்களாகவும் தன்னை சேர்ந்தவர்களை பேணிக் காப்பவர்களாக விளங்குவார்கள். பயணங்களில் விருப்பம் நிறைந்தவர்களாக இருப்பார்கள். போராடம் முதல் பாதம். போராடம் முதல் பாதம் அதிபதி சூரியன். அதீத தன்னம்பிக்கை உடையவர்களாக இருப்பார்கள். பலசாலிகளாகவும் சண்டை பிரியர்களாகவும் இருப்பார்கள். எந்தச் செயலையும் குறையின்றி தவறின்றி நேர்த்தியாக செய்து முடிப்பார்கள். கடுமையான உழைப்பாளிகளாக திகழ்வார்கள். எனினும் இவர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது. போராடம் இரண்டாம் பாதம். போராடம் இரண்டாம் பாதத்தின் அதிபதி புதன். இனிமையான பேச்சு, கவர்ச்சியான தோற்றம் உடையவர்கள். ஆன்மீக ஈடுபாடு உள்ளவர்கள். இரக்க குணமும் உதவும் குணமும் கொண்டவர்கள். சகல சௌபாக்கியங்களையும் பெற்றிருப்பார்கள். போராடம் மூன்றாம் பாதம். போராடம் மூன்றாம் பாதத்தில் அதிபதி சுக்கிரன். ஒழுக்கம், நேர்மை, முன்ஜாக்கிரதையாக நடந்து கொள்வார்கள். தான் விரும்பியதை அடைந்தே தீருவது என்ற குணம் படைத்தவர்கள். தெளிவான சிந்தனை உடையவர்கள். உடல் பலகீனமாக இருப்பார்கள். எதிர்மறையான சிந்தனைகள் மிகும்போது இவர்களது தன்னம்பிக்கை குறையும். போராடம் நான்காம் பாதம். நான்காம் பாதத்தின் அதிபதி செவ்வாய். தலைமை பண்பு மிகுந்தவர்களாக இருப்பார்கள். கோபமும் ஆவேசமும் அதிகமாக இருக்கும். தங்களது காரியத்தை சாதிப்பதற்காக எதையும் செய்யக்கூடியவர்கள். பெரியோர்களின் உபதேசங்கள் விரும்ப மாட்டார்கள். தேக வலிமை உடையவர்கள். பிறரை அடக்கி ஆள நினைப்பவர்கள். போராடம் நட்சத்திரக்காரர்களின் கோயில். தஞ்சாவூர் மாவட்டம், திருவையாறு தாலுகா, கடுவெளியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஆகாசபுரீஸ்வரர் திருக்கோயில். போராடம் நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் நீக்க இத்தல இறைவனை வழிபாடு செய்கின்றனர். திருமண தடை உள்ளவர்கள் தங்கள் நட்சத்திர நாளில் சுவாமி சன்னதியில் சாம்பிராணி புகையிட்டு வழிபடுகின்றனர். நன்றி. இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் 2 எடுக்க தயாராக உள்ளேன். பாகம் 2 வேண்டும் என்றால் பாகம் 2 என்று டைப் செய்யவும். பெரும்பாலான நண்பர்கள் பாகம் 2 வேண்டும் என்றால் விரைவில் பாகம் 2 வீடியோ பதிவு செய்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.